அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? இவ்வளவு பெரிய வழக்குல செந்தில் பாலாஜிக்கும், செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாருக்கும் எப்படி ஜாமீன் கிடைச்சது அப்படிங்கிற குழப்பம் இருக்கா? எனக்கும் இருக்கு. வாங்க இந்த வீடியோல தெளிவா அத பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நேத்து இந்த வழக்க யார் விசாரிச்சாங்க அப்படின்னா, நீதிபதி இளந்தரியன் அவர்கள் விசாரிச்சாங்க. அவங்க வந்து திமுக மேல, டிஎம்கே மேல ஏதாவது சாஃப்ட் டோன் உள்ளவங்களா? செந்தில் பாலாஜியும், அசோக் குமார் மேலயும் ஒரு சாஃப்ட் டோன் உள்ளவங்களா? சோ அதனால அவங்க பார்த்து முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்ம டீடைல் எடுக்கிறப்போ அப்படி கிடையாதுங்க. இளந்தரியன் அவர்கள் வந்து திமுக மேல ஒரு காண்டு உள்ள ஒரு நீதிபதி தான். அதாவது பல முறை பல இடங்கள்ல திமுகவுக்கு கொட்டு வைக்கக்கூடிய ஒரு நீதிபதி தான் இளந்தரியன் அவர்கள். இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்காங்கல்ல, திமுகவே அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஹிட் பண்ணுவாங்கல்ல, சோ அத மாதிரியான ஒரு நீதிபதி தான் இளந்தரியன் அவர்கள். சோ அவங்க சைடுல எந்த ஒரு தப்பும் நேத்தி நடக்கல. சரி, வேற எந்த சைடுல நடந்திருக்கு? சரியான ஆதாரம் இல்லையா? செந்தில் பாலாஜியும், செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரும் இத மாதிரி பேரம் பேசினாங்க, தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா அப்படின்னு பார்த்தா ஆதாரமும் கொட்டி கிடக்கு. நீதிபதி அவர்களும் திமுக செந்தில் பாலாஜிக்கு எதிரானவங்க தான். ஆதாரமும் செந்தில் பாலாஜிக்கும் அசோக் குமாருக்கும் எதிராக நிறைய கொட்டி கிடக்கு. இது வரைக்கும் காவல்துறை ட்ரிபிளிகன் போலீசார் வந்து 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய பேர் திருநாகரசு, ஐபிடிஎஸ் திருநாகரசு உட்பட நிறைய பேர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. இது மாதிரி அசோக் குமார் சொல்லிதான் நான் செஞ்சேன், இவரு சொல்லிதான் செஞ்சேன் அப்படின்னு எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்துட்டாங்க. இது இல்லாம சிங்கப்பூர் தப்பிச்சு போன ஒரு நபர், இத மாதிரி வழக்கு பெருசா ஆயிடுச்சு, மாட்ட போறோம்னு தெரிஞ்ச உடனே சிங்கப்பூர் தப்பிச்சு போன ஒரு நபர் சென்னையில ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு தானே எல்லாம் ஒன்னா உட்காந்து எனக்கு இவ்வளவு கமிஷனு, நான் இந்த எம்எல்ஏவை நான் பேசி தரேன், நான் இந்த எம்எல்ஏவை நான் பேசி தரேன் அப்படின்னு ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு உட்காந்தானே பேசியிருப்பானுங்க. சோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ சிங்கப்பூர் தப்பிச்சு போன நபர் அங்க இருந்து அந்த ஹோட்டலுக்கு பேசி அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் அழிச்சார் அப்படிங்கிற ஆதாரமும் இருக்கு. இது இல்லாம தாவேகா எம்எல்ஏக்களே வந்து என்கிட்ட நேரடி சாட்சியா என்கிட்ட இவ்வளவு கோடி பேசினாங்க அப்படின்னு தாவேகா எம்எல்ஏக்களும் வந்து ஆதாரமா நின்னுட்டாங்க. சோ போதுமான ஆதாரமும் இருக்கு, நீதிபதி அவர்களும் நேர்மையா இருக்கக்கூடியவங்க தான். அப்படிங்கிறப்போ எங்க ஓட்ட விழுந்திருக்கு அப்படின்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆஜராயிருப்பார்ல, நேத்தி வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியும் அசோக் குமாரும் வந்து இந்த மாதிரி குற்றம் செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி பேரம் பேசியிருக்காங்க, ஆட்சி கவிழ்ப்புக்கு இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாதாடி இருப்பார்ல, அந்த வழக்கறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் சத்தியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கறிஞர். தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஜான் சத்தியன் அவர்களை தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இந்த கிரிமினல் வழக்குக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவரை கொண்டு வந்தப்பவே என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்படின்னா, இந்த நபர் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, தாவேகாவை என்ன விமர்சிச்சாங்க பொதுவா அப்படின்னா, இவர் வந்து பாக்குறதுக்கு, இந்த ஜான் சத்தியன் வந்து பாக்குறதுக்கு திமுக எதிர்ப்பாளர் மாதிரி தெரிவாரு, திமுக ஏதாவது வழக்கு போட்டா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து நிறைய வழக்குகள்ல வாதாடி இருக்காரு. இதுக்கு முன்னாடி பெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய வழக்குல எல்லாம் கூட, முன்ஜாமீன் வழக்குல எல்லாம் இவர் தான் வாதாடி இருக்காரு. ஆனா இவர் உண்மையாலும் திமுக எதிர்ப்பாளரா அப்படின்னா கிடையாது, திமுக வளர்த்து விட்ட ஒரு நபர். இவரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நியமிக்கப்பட்டப்போ எல்லாரும் இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. கூடுதலா சில விஷயங்களை நம்ம தேடி போய் பாக்குறப்போ நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, வில்சன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் தெரியும்ல, உச்ச நீதிமன்றத்துல திமுகவுக்கு ஏதாவது வழக்குனா முன்னாடி போய் உட்கார்ந்துருப்பாரு. இப்ப கூட இடையீட்டு மனு எல்லாம் போட்டு அசிங்கப்பட்டு வந்தாங்கல்ல, அதுலயும் வில்சன் அவர்கள் தான் உட்கார்ந்தாங்க. சோ அந்த வில்சனுக்கும் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா, தமிழ்நாடு அரசு வழக்கறிஞரா இருக்கக்கூடிய, குற்றவியல் பிரிவுடைய தலைமை வழக்கறிஞரா இருக்கக்கூடிய இந்த ஜான் சத்தியன் அவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் காலங்காலமா இருந்திருக்கு. சோ இந்த வில்சனை வச்சுதான் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரும் நம்ம வழக்கறிஞரா இருந்துட்டா நாம தானே எல்லாத்திலையும் ஜெயிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில திமுக இவ்வளவு காலமா அந்த காய்களை நகர்த்திட்டு இருந்திருக்காங்க. பட் அது தெரியாம தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் திமுக எதிர்ப்பு வழக்கறிஞர், சோ அவரை வச்சு நம்ம இத மாதிரி கொண்டு வந்துடலாம். சீனியர் வழக்கறிஞர் தான், 90ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியா ஆவதற்கு கூட 2023 கட்டத்துல ஒரு வாய்ப்பு வந்து அது தவறி போச்சு. சீனியர் வழக்கறிஞர் எல்லாம் ஓகே தான், நல்லா வாதாடுவாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா எதிர்கட்சிக்காரங்களா இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? அங்க போயிட்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து வைப்பாங்களா? இந்த பாயிண்ட மிஸ் பண்ணிட்டு நம்ம பேசணும்னா செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு இந்த ஜான் சத்தியனுக்கு தெரியும்ல. இந்த பாயிண்ட நம்ம சொல்லாம விட்டோம்னா போதும், நீதிபதி அவர்கள் வந்து அசோக் குமாருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும்ல. சோ அத மாதிரி நேத்தி ஜான் சத்தியன் வந்து ஒரு பெரிய குழப்பம் பண்ணிட்டாங்க. இல்லனா ரொம்ப சிம்பிளா இந்த வழக்குல வந்து
செந்தில் பாலாஜிக்கும் அசோக் குமாருக்கும் முன்ஜாமீன் கிடைச்சிருக்காது. ஈஸியா தமிழ்நாட்டு காவல்துறை கைது பண்ணிருக்கோம். ஆதாரங்கள் இருந்தும், நீதிபதி சரியா இருந்தும், வழக்கறிஞர் வந்து திமுகவுக்கு சாதகமான நபர், அவரு போதுமான பாயிண்ட்ஸை எடுத்து வைக்காததுனால இப்ப 2 பேரும் முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பரவலா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து. லீகல் விங்ல திமுக ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்படிதான். இவங்க ஸ்ட்ராங்கா வாதாடுறாங்களோ, நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா எதிர்கட்சியில எதிராளி டீம்ல தன்னுடைய வழக்கறிஞர்களை ஊடுருவ விட்டு இத மாதிரியான விஷயங்களை காரியங்களை சாதிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரிதான் நாம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த, நேரடியா குற்றம் சாட்டம் பட்டுட்டாரு, நேரடியா ஆதாரம் இருக்கு, இத்தனை பேர் கன்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த வழக்குல எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீனே கிடைக்காது அப்படின்னு தமிழ்நாடே பேசிட்டு இருந்தது. ஆனா அந்த வழக்குல இத மாதிரி தாவேக அரசு ஒரு பெரிய கோட்டை விட்டுட்டாங்க. சோ இந்த வழக்கறிஞர் நியமனத்துல தாவேக அரசு இத மாதிரி விஷயங்களை வந்து கவனம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். இல்லைன்னா நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும் இத மாதிரி உங்க தரப்பு வழக்கறிஞரை வச்சு திமுக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. சோ தயவு செஞ்சு இதுல கவனம் செலுத்துங்க. நேத்தி முன்ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க நீதிபதி. பட் இருந்தாலும் ஒரு சின்ன நிபந்தனை வச்சாங்க. என்ன அப்படின்னா, ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அண்ணனும் தம்பியும் காலையிலயும் சாயங்காலமும் வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிற உத்தரவை போட்டிருந்தாங்க. பட் இன்னைக்கு அண்ணன் தம்பி வரலையா, அந்த ஜாமீன் கொடுத்ததுல ஏதோ ஜாமீன் தரப்புல அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆயிருக்கு. சோ அதனால செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து நீதிபதி சொன்னா அடுத்த நாளே வந்து நாங்க கையெழுத்து போட்டுருமா, இன்னைக்கு அத மாதிரி பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமார் வந்து ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுவாங்க, நாளையில இருந்து கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. சோ நாம 27ஆம் தேதியில இருந்து செந்தில் பாலாஜி காணும் சொல்லிட்டு இருக்கோம்ல, நாளைக்கு கண்டிப்பா நம்ம செந்தில் பாலாஜி ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷன் வர்றத அந்த லைவ் பார்த்துடலாம். செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் ஒன்னா கூட வரலாம், அண்ணனும் தம்பி அப்படியே மாசா ஒன்னா கூட வரலாம். எங்களை பிடிச்சி உள்ள போட பாத்தீங்களா எப்படி முன்ஜாமீன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட மாசா கூட வரலாம். சோ நாளைக்கு காலையில 2 பேருடைய முகத்தையும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பா இந்த முன்ஜாமீன் கொடுத்தாங்கல்ல, இதெல்லாம் ரத்து பண்ணிடுவாங்க. எந்தா உங்களுக்கு நீதிமன்றமே பார்த்து முன்ஜாமீன் கொடுத்துட்டு ஒரு நிபந்தனை போட்டா அதுல கூட வந்து கைது போட மாட்டீங்களா அப்படின்னு முன்ஜாமீன் ரத்து பண்ணப்பட்டோம். சோ அதனால நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. பட் இந்த வழக்கை தாவேக அரசு அடுத்து எப்படி எடுத்துட்டு போறாங்க, இதோட முன்ஜாமீனே வாங்கிட்டாங்க, இந்த வழக்கை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு டல்லாக போறாங்களா, இல்ல நல்ல ஒரு வழக்கறிஞரை வச்சு என்ன தப்பு நடந்திருக்கு, நேற்று வழக்கறிஞர் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காம விட்டதுனால இவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி இந்த வழக்குல எப்படி அவங்களை சிக்க வைக்கிறது, உண்மையை வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிற முயற்சியை எடுக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இந்த நேரத்துல தாவேக அரசுக்கு இன்னொரு கூடுதலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, திருமாவளவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, விசிகாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள நம்பினீங்க அப்படின்னா நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அமைச்சரவை கொடுத்தீங்க, சரி ஏதோ கொடுத்தீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ திருமாவளவன் அவருடைய உண்மை முகத்தை வந்து வெளியில காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா அந்நியன் மாதிரி நிக்கிறாரு, இந்த பக்கம் பார்த்தா அம்பி மாதிரி நிக்கிறாரு. காலையில பார்த்தா அந்நியன் மாதிரி பேசுறாரு, சாயங்காலம் பார்த்தா அம்பி மாதிரி பேசுறாரு. சோ இதுல கவனம் செலுத்தணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, அந்நியன் மாதிரி நின்றுட்டு திமுக தான் வந்து எங்களை கூட்டணியை விட்டு வெளியேற்றுச்சு தெரியுமா அப்படின்னு கோவமா, இனிமே திமுகவுக்கும் எங்களுக்கும் சண்டை தான், கீழெல்லாம் அடிச்சுக்கிங்க, விசிகாவும் திமுகவும் அடிச்சுக்கிங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த பக்கம் அந்நியன் மாதிரி நின்று பேசினாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு என்ன பேசினார் அப்படின்னா, இந்த பக்கம் வந்து நின்றுக்கிட்டு நாங்க இன்னும் திமுக கூட நட்புல தான் இருக்கோம், தாவேகா கூட நாங்க தொடரலாமே தவிர, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே தவிர தாவேகா கூட எங்களுக்கு கூட்டணி எல்லாம் கிடையாது, நாங்க இன்னும் திமுக கூட நட்புல தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் இவர் பேசிட்டு இருக்க இந்த டைம்லயே தாவேகா தரப்பு, நம்ம புசி ஆனந்த், இந்த அன்புமணி ராமதாஸ் இவங்க மீட்டிங்லாம் நடக்க திருமாவளவனுக்கு என்ன ஆச்சு, எங்க கோவம் வந்தது, எங்க வெறி பிடிச்சது, என்ன நடந்ததுன்னு தெரியல. நேத்தி வந்து தமிழ்நாடே அதிர்ந்து போற அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஷேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது மத்தியில பிஜேபி இருக்கு, பிஜேபியை தமிழ்நாட்டுல எதிர்க்கணும் அப்படின்னா இங்க தாவேகாவும் திமுகவும் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க தாவேகா அரசியலே என்ன, ஏன் தாவேகாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னாவே இந்த திமுகவை கொன்னு ஒழிக்கணும், இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு தான். ஆனா திருமாவளவன் இத மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா அவரு ஒரு நிலையான மைண்ட் செட்ல இல்ல, ஏதோ ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவரு காலங்காலமா பெரிய குழப்பவாதி, ஒரு முடிவை காலையில எடுத்துட்டு சாயங்காலம் மாத்தி பேசுவாரு, காலையில ஸ்டாலினை திட்டிட்டு சாயங்காலம் ஸ்டாலினை போய் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அந்த குழப்பவாதியோட நெக்ஸ்ட் லெவலா
நமக்கு இந்த அமைச்சர் பதவியும் போயிடுவோமோ, அன்புமணி உள்ள வந்துட்டாருன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருமோ, அவங்களுக்கு தாவேக்கா முக்கியத்துவம் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஏதோ ஒரு குழப்பத்துல நேற்று இதை மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை கேட்டதுலேருந்து எனக்கு வந்து திருமா அவர்கள் மேல ஒரு மரியாதை உண்டு, விசிகா மேல ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை திருமா அவர்கள் கெடுத்துக்கிறார் அப்படிங்கிறது தான் எனக்கு நேற்று இவர் பேசுனதுல இருந்து தோணுது. ஸோ நீங்க திருமாவளவன் அவருடைய இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிஜேபியை எதிர்க்க தமிழ்நாட்டுல திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொன்ன இந்த கருத்தை, திருமாவளவன் அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு ஒரு ஃபன்னா இதை பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி திருமாவளவனுக்கு தாவேக்கா ஆட்சியில முக்கியத்துவம் கொடுத்து தாவேக்கா டிராவல் பண்றது தாவேக்காவுக்கு சரியா இருக்குமா, இல்ல வைக்க வேண்டிய இடத்த வச்சிருந்தா சரியா இருக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.